இலங்கை வந்து ஒரு கேரளா மாதிரி இருக்குது. எல்லா ரூட்டுமே வந்து சுற்றி சுற்றி தான் போக வேண்டியிருக்கு. எல்லா போலீஸுமே துப்பாக்கி கையில் வச்சுருக்காங்க. இலங்கையோட மற்றொரு அழகு கேஸ், இதில் ஃப்ளட்டு வந்து தண்ணி போனது எவ்வளோ கலரை பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு ஒரு சைனா பஸ்ஸுங்க. இந்த இலங்கைக்கு அதிக பொருளாதார உதவி சைனாவும் இந்தியாவும். கொழும்பு இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சிங்க இந்த இடம்லாம். ஓகே, கிளம்பியாச்சு. ஏன்னா சின்ன வயசுல கிராமத்துல வந்து மாட்டு வண்டியில ஏற விட மாட்டாங்க. லேண்ட் மாஸ்டர் ரைடு யானை வந்துட்டு போயிருக்கதா. ஃபாரினர்ஸ் போயிட்டு இருக்காங்க பாருங்க. வில்லேஜ் டூர்ல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே இல்ல. ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. எதை ஸ்டார்ட் பண்ண தெரியாம வச்சிருக்கோம். மசாலா இல்லாம, காரம் இல்லாம, கேஸ் இல்லாம. எப்படி இருக்கு? அரிசி குத்தும் தங்கச்சி மாவாலே வாயில குத்த போறாங்களா? வாயில குழந்தை சேலை ஆடுறாரு. பாத்துக்க மக்களே. இலங்கையில் இருக்கிற கொழும்புவிலிருந்து உங்கள் காயல் வணக்கம், காலை வணக்கம். அருமையான நெகம்போ அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். காயல் அட்வென்ச்சர் டூர்ஸ் மூலமாக இன்னைக்கு இங்கே ஒரு டீமோட வந்திருக்கிறேன். ஒரு குடும்பத்தை கூட்டிட்டு நம்ம வந்து சுற்றுலா கூட்டிட்டு வந்திருக்கோம். இந்த சுற்றுலாவில் நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கொழும்பு வந்துட்டு கொழும்புல இருக்கிற சில இடங்களை சுற்றி பார்த்தோம். ஒரு அற்புதமான ஒரு இனிமையான மகிழ்ச்சியோடு அவங்க நேற்று அறைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி ஆகுது. 8 மணிக்கு நம்ம இங்கேருந்து விழிக்கிடும், அதாவது கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னதுனால எங்களுக்கு முன்னாடியே அவங்க ரெடி ஆகிட்டாங்க. ஒரு உற்சாகமான ஒரு ட்ரிப்பாக இந்த இலங்கை பயணம் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இலங்கை பயணமாக நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு நிகம்போல தங்கியிருந்த ரூமு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? செமையாக இருக்கா? இது வந்து ஒரு 3 ஸ்டார் கேட்டரில் இருக்கிற ஒரு ஹோட்டல். ஸோ நிகம்போ ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு பீஸ்ஃபுல்லான காமான பகுதி. இங்கே ஒன்றும் பெருசாக வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, டிராஃபிக் அது இதுன்னுட்டு. அது மெயின் ரோடு கூட கிடையாது, கொஞ்சம் ஒரு மாதிரி ரோடு தான். பட் ரொம்ப சூப்பரான ஒரு இது. கீழே நம்மளுடைய வண்டி நிற்கிது. இன்றைக்கி இங்கேருந்து சிகிரியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஏன்னாச்சுன்னா இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புயல் தித்வா புயல் வந்ததுனால நிறைய அழிவுகள். அதுவும் நம்ம மலைப்பகுதிகளுக்கு போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி. ஆனால் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லாம் அதெல்லாம் கொஞ்சம் மாற்ற வண்டி தான் போயிடுச்சு, அது கேன்சல் பண்ணியாச்சு. ட்ரெயின் ட்ராக்லாம் அடித்து போட்டு போயிடுச்சுல, அதனால் அதெல்லாமே பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து சிகிரியா அப்படிங்கிற இடத்துக்கு போக போகிறோம். இப்போ எங்கள் பிளானை வந்து ஆன்டி கிளாக் வைஸாக திருப்பியிருக்கோம். ஆனால் அந்த கிளாக் வைஸ்லேயும் 2 ஊர் அதாவது நுரேலியா, கண்டி அப்படிங்கிற இடங்களுக்கு போக முடியாது. ஒருவேளை ஒரு வாரத்துக்குள்ளே நமக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த ட்ரிப் வந்து 5 நாள் ட்ரிப்பு, ஒரு 4-5 நாள் 5ஆவது நாள் சரியாயிடுச்சுன்னா நம்ம அதை பண்ணலாம். ஸோ இங்கே எல்லாம் கீழே ரெடியாக இருக்காங்க. நம்ம வண்டி வந்த உடனே அங்கே கிளம்பி சாப்பாடு காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே ரூம்லேயே கொடுத்தாச்சு. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு நேராக இங்கேருந்து சிகிரியா போவோம். போகிற வழியில் என்னென்ன மாதிரி இருக்குது, எப்படி இருக்குது, மக்களுடைய அனுபவங்கள் என்னங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ சூப்பராக ஒரு அட்வென்ச்சராக நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அட்வென்ச்சர் இருக்கக்கூடாது, மக்கள் இப்போ ஃபேமிலி மக்கள் அட்வென்ச்சரை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் இந்த ட்ரிப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக அழகாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக மாற்றிருந்தேன். பட் தித்வா புயல் நம்ம அட்வென்ச்சரை திருப்பி கொண்டு வந்துருச்சு. ஆனாலும் சேஃபாக மக்கள் போகிறாங்கன்னு நேற்று வந்து எல்லோரும் சொன்னாங்க. நல்லா நீங்கள் கூட்டு வந்த இடம்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லாத இடம், சேஃபான இடம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி போகிறதும் அதே மாதிரியான ஒரு இடங்கள் தான். ஸோ வாங்க எப்படி இருக்குது இன்றைக்கி பொழுது எப்படி போகுதுங்கிறது எல்லாத்தையும் நம்ம மக்களோட சேர்ந்து பார்க்கலாம். வாங்க. அங்கே 50 லட்சம் வரும். சரியா சொல்லுங்கள். அங்கே 50 லட்சம் வரும். சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? எப்படி இருந்துச்சு நேற்று எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி சார் இருந்துச்சு? நேற்று பரவாயில்ல, நல்லா அருமையாக போச்சு. இலங்கை எப்படி இருக்கு? இலங்கை வந்து ஒரு இலங்கை வந்து ஒரு கேரளா மாதிரி இருக்குது. எனக்கு கேரளா மாதிரி இருக்குது. பீச் அந்த டவருக்கு பண்ணிக்கலாம், அது எப்படி இருந்துச்சு? டவர் சூப்பர். டவர் வந்து சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு. அது கீழே வந்து இன்னும் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். வேறு லெவலில். ஸ்டேலாம் எப்படி இருந்துச்சு? ஸ்டேலாம் நல்லா தாங்க. சூப்பர் சூப்பர் சார். சரி சார், கிளம்புவோமா? கிளம்பலாம். எப்படி இருந்துச்சு நேற்று ட்ரிப்பு? இன்னொரு அட்வென்ச்சர் பார்க்க போறோம். அட்வென்ச்சர்ல இன்னைக்கு சேஃப் தான் போவோம். அட்வென்ச்சர்லாம் கிடையாது, மழையும் இல்லை, நல்லா சேஃபாக போயிடலாம். சரிங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். போயிட்டு வரலாம், கிளம்பலாம். ஓகே கேஸ், நீர்கொழும்புலேருந்து கிளம்பி அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இப்போ போகிறது சிகிரியா. இன்னும் இந்த இது சிங்கிள் ரோடு தான் போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் வந்திருப்போம். சிங்கிள் ரோடாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த இடம் எல்லாமே ஃப்ளட்டு வந்த இடம் தானே, எல்லாம் வடிஞ்சதுனால கொஞ்சம் ரெக்கவர் ஆகி இருக்காங்க மக்கள்லாம். கொஞ்சம் அவங்கவுங்க வீட்டை சரி பண்ணிவிட்டு முங்குற அளவுக்குலாம் தண்ணி வரல, ஓடி இருக்குது. இந்த இடத்துலலாம் ஓடி இருக்குது. நாங்கள் ஒரு இதை தாண்டி வந்தோம், டவுனை தாண்டி, அந்த தண்ணி சரியான தண்ணி இருக்குது.
சரி, இதுக்கு நாங்கள் போகிற இடத்துல எதுவும் பிரச்சனை இல்லாமல் இப்போ நாங்கள் ஒரு ரூட்டில் போகணும். ஆக்சுவலி ஒரு சிகிரியாவுக்கு போகிறதுக்கு ஒரு ரூட் உண்டு. அந்த ரூட்டில் ஒரு பாலம் உடஞ்சதுனால அந்த ரூட்டை எடுக்காமல் இப்போ சுற்றி போக வேண்டியிருக்கு. எல்லா ரூட்டுமே வந்து சுற்றி சுற்றி தான் போக வேண்டியிருக்கு. அதில் இன்றைக்கி சிகிரியா போகிறதும் நாங்கள் சுற்றி தான் போகிறோம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் ஒரு மணி நேரம் கூட போமா, அரை மணி நேரம் கூட போவோம். நம்ம அப்படியே நேராக சிகிரியா போய் சேர்ந்துடலாங்க. இவ்வளோ நேரம் சின்ன சின்ன ரோட்லேயே வந்துட்டு இருந்தாங்க. அடுத்து ஹைவே வந்துருச்சு. மீரிகாம அப்படிங்கிற ஒரு இடத்துல ஹைவே எடுத்துட்டோம். இன்னும் இவ்வளோ நேரம் ஒரு மணி நேரத்தில் போயிடலாமா? எல்லா போலீஸுமே துப்பாக்கி கையில் வச்சுருக்காங்க. எழுதுங்க பேர், நம்பர் எழுதுங்க. ஃப்ரீயா? டோல்கேட் எல்லாம் ஃப்ரீ. இப்போது ஃப்ளட்டுனால டோல்கேட்டில் காசு கிடையாது. அதனால் டோல்கேட்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. க்ளோஸ் இல்லை, நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நாடு முழுக்கிறதுக்குமே டோல்கேட்டு காசு இல்லையா அவங்க. இங்க பாருங்க, இலங்கையோட மற்றொரு அழகு அந்த மாதிரி இருக்கு. வேர்ல்ட் கிளாஸா இருக்கப்பா. இதான் கடைசியா புதுசா போட்ட ஹைவே. அப்படியா? கைஸ், இதுல ஃப்ளட் வந்து தண்ணி போனது எவ்வளவு கலரை பாருங்களேன். சேறு கலர்ல இருக்குது. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல பச்சை பச்சைன்னு இருக்கும். கீழே எவ்வளோ தூரத்துக்கு ஃப்ளட் வந்துருக்கு பாருங்க. அந்த உள்ள அந்த செங்கல் சூழலாம் இப்போ ஃப்ளட்டில் தான் கிடக்குது. செங்கல் சூளை தான் இது. வண்டி எல்லாம் ஃபுல்லாக முங்கி கிடக்குது. ஐயோயோ, செம்ம லாஸு. இந்த ஹைவே இருக்கிறதுனால இது எந்த டேமேஜும் இல்லாமல் அப்படியே கீழே போயிடுச்சு தண்ணி. இந்த தோட்டம் கிட்ட எல்லாம் பச்சை பசையில் இருந்ததெல்லாம் மஞ்சளாக மாறிடுச்சு. இந்த கலரே மாறி போச்சு பாருங்க. ஃபுல்லாக கலர் மாறி போய் ஒரு மாதிரி கிடக்கு பாவம். இந்த ரோடு வந்து இப்போ ஹைவே கொஞ்சம் சில பாலம் உடஞ்சதுனால கட்டாயி போய் வந்திருக்கு. திருப்பி எப்படி கம்ப்ளீட்னா கம்ப்ளீட்டாக டூரிஸ்ட் எல்லாமே இந்த வழியாக தான் போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு ஒரு சைனா பஸ்ஸுங்க. சியாமிங் அப்படின்னு சொல்லி ஒரு பஸ்ஸு. இதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக டூரிஸ்ட் கூட்டு போகிறாங்க. இங்கே வந்து சைனா பஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓரளவுக்கு சைனா பஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டாச்சுன்னா அது விலை குறைவாக இருக்கும், சீட்டு கொஞ்சம் அது அதிகமாக இருக்கும், டேக்ஸ் அது எல்லாமே. ரெண்டாவது சைனா வந்து இந்த இலங்கைக்கு அதிக பொருளாதார உதவி சைனாவும் இந்தியாவும் அமெரிக்காவும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால சைனா பஸ்ஸு, சைனாவுடைய வாகனங்கள், காரு, பிஒய்டி சைனா தானே. பிஒய்டியோட பேட்டரி காருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் இருக்குது பிஒய்டி தான். சூப்பராக போட்டிருக்காங்க. இந்த ஹைவேக்கு நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் வரும்போது வரல. நாங்கள் கொஞ்சம் தூரம் தான் அந்த ஹைவே போயிருந்தோன்னே, கொழும்பு கட்டு இது மட்டும். மற்றபடி எல்லாமே ரூரலாக தான் சுற்றினோம். இப்போ ஃப்ளட்டு டைமு நிறைய இப்போ பாலங்கள் உடஞ்சதுனால வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஹைவே எடுக்க வந்தா போச்சு. அங்கேயே நிலசரிவா? ஓ, இல்லை குவாரியாக இருக்கும் இல்லையா? இப்படியெல்லாம் இருக்காதா? அங்க போய் வெட்ட மாட்டாங்க. வெட்ட மாட்டாங்களா? ஆமாம்ல, மேலேருந்து வெட்ட மாட்டாங்கல்ல, கீழேருந்து வேணால் வெட்டிட்டு போகலாம். செம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ரோடு.
ஓப்பா இப்போதாங்க ஃப்ளட்டோட பாதிப்பே பார்த்துருக்கோம். இங்கே பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, பயங்கரமாக இருக்கு. அது ஃபுல்லாகவே அடிச்சு வரைக்கும் வந்திருக்கு இந்த கடைகள், சைடில் கடைகள்லாம். மலை இப்போ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மலை பிரதேசம் தான், ஓரளவு அந்த ஆற்றுலேயே போயிருக்கு. அது கொஞ்சம் குறைவாக சைடில் வந்திருக்கு, அவ்வளோதான். ஆற்றுல எவ்வளோ ஆக்ரோஷமாக போக முடியுமோ போயிருக்குன்னு. வா, வெளி மக்களுக்கெல்லாம் ஃப்ளட்டு மலையோட தண்ணி மட்டும் தான் சேர்ந்துருக்கு. அவங்க ஆட்களை வச்சிருக்க முகாம்னு. ஆமாம், பெரிய பெரிய ஹோட்டலாக இருக்கு. சர்ச்சா மக்கள் இருக்காங்க. ஓ, மிஸ் ஆகி இந்த இங்கே வந்து இடிச்சிருக்கு. இந்த வண்டி இங்கே வந்து பாரு, கடைக்குள்ளே பூந்துருச்சு. ஆக்சிடென்ட் பார்த்துக்கோ நீ ரோட்டம். ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு. அதே நின்ன வண்டி பின்னாடி வந்த வண்டியில டம்முன்னு இடிச்சிருக்கு. வீட்டில் விழுந்த மரத்தை பாருங்க, போஸ்ட் கேஸ்ட் லைன் எல்லாத்தையும் அடிச்சு போடுச்சு. நல்லா வெயில் அடிக்குது. இப்போ ஃப்ளட் வந்த டைம் எப்படி இருந்துருக்கும் பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்க. நம்ம ஊர்லேயே ஆட்டோவை வெள்ளைக்காரங்க எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அவங்களே எடுத்துகிட்டு ஓட்டுவாங்க. ஸோ ஆனால் வந்து இப்போ அந்த 3 2 3 4வது ஆட்டோ இங்கே ஒரு ஆட்டோ வந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னா, இவங்களால சரியாக மேனேஜ் பண்ண முடியல. இந்த ஆட்டோங்கிறது அவங்க லைஃப்பில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பாங்க. ஆனால் இஷ்டத்துக்கு அது ஒரு நல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்துகிட்டு போயிடுறாங்களா, கடைசியில் அதை ஓட்ட தெரியாமல் சார் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது பாட்டுக்கு ஓட்டிட்டு போகிறேன். லடாக்லாம் வர்றாங்கல்ல, இவங்க தான் ஓட்டிக்கிட்டு tuk.com அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்ச நாளில் அது ரூல்ஸ் போட போகிறாங்க. ஆட்டோ வந்து ஃபாரினர்ஸுக்கு வாடகை கொடுக்கப்பட மாட்டாது அவங்க ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போட போகிறாங்க. நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் அவங்களுக்கு என்ன ஈஸி. நம்மளே அந்த ஐடியா தான் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு ஆட்டோ எடுத்துட்டு ஓட்டலாம்ட்டு. முடிஞ்சு போச்சு. ஜேஜேன்னு இருக்குல்ல, கொழும்பு இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சிங்க. அந்த இடம்லாம் சுத்தமா மழையும் இல்லை, மக்களை வந்து பிஸியா ஆட்டோ வேலை வாய்ப்பு கடை திறந்து எல்லாமே. இந்த ஒரு எந்த ஊருப்பா? தம்புல. ஓ, தம்புல வந்தாச்சு. தம்புலையில் பிஸியை பாருங்க, சிகிரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற தம்புல. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு கூட்டம் இருக்குது. ஊர் நல்ல கூட்டமாக இருந்து கடைகள் எல்லா கடையும் திறந்துருக்கு. சொகுசு கடையிலேருந்து ஹோட்டல்லேருந்து எல்லாமே திறந்துருக்கு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க சிகிரியா அப்படிங்கிற ஒரு அற்புதமான இடத்துக்கு வந்தாச்சு. ராவண கோட்டைக்கு வந்தாச்சு. அது ராவண கோட்டைன்னு சொல்கிறாங்க, சிகிரியான்னு சொல்கிறாங்க, எதுன்னு நமக்கு சரியாக சொல்ல வரல. பட் இந்த இருக்குது பார்த்தீங்களா, சிகிரியா அப்படின்ற போர்டு. யானை பாதம், இந்த யானை பாதம் இருக்கு பார்த்தீங்களா, சிங்கப்பாதை. சிங்கப்பாதையா பாதையா பாதமா? என்ட்ரன்ஸுக்கு போய்கிட்டு இருக்கோம். உள்ள மேலே வந்து மலை மேலே ஏறணும். அது எங்கே இருக்கு? மலை அந்த பக்கம் உள்ளே இருக்கும். ஓகே கைஸ், நாங்கள் வந்து ஃபைனலாக சிகிரியா வந்தாச்சு. சிகிரியாவில் ஏற்கனவே நான் வந்து ஒரு வில்லேஜ் டூர் வந்து போட்டிருப்பேன் உங்களுக்கு. வில்லேஜ், அதாவது சிங்கள கிராமத்தை முழுமையாக நம்ம பார்த்து ரசித்து, சிங்கள கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் போய் அந்த சிங்கள கிராமத்து அந்த சாப்பாடை வந்து நம்ம சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வீடியோ ஒன்று உங்களுக்கு ஃபுல்லாக போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம மக்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே மாடு ரெடியாக இருக்குது, மாட்டுக்கார அண்ணன் ரெடியாக இருக்காப்புல, அங்கே மாட்டு வண்டி ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி வில்லேஜ் ஒரு ட்ரிப்பை நல்லா அழகாக என்ஜாய் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு மாட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு லேக்குக்கு நம்மளை வந்து கொண்டு போவாங்க. அந்த லேக்கில் ஒரு தாமரை இலை எடுத்து அதில் அழகான ஒரு கேப்பு செஞ்சு நமக்கு ஒரு செயின் வேறு போட்டு விடுவாங்க. அதை தாண்டி நம்மளை இன்னொரு வில்லேஜில் உள்ள ஒரு கிராமத்துக்கு கூப்பிட்டு போய் அந்த வில்லேஜ் சாப்பாடு கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் போக போகிறோம். எல்லாமே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களா?
ஓகே மேடம், எல்லாம் வில்லேஜ் டூருக்கு ரெடியா? இல்லை, பார்த்தாலே நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கு அதில் இருக்குது எல்லாமே பார்க்கும்போது. நீங்கள் சார் உங்களுக்கு மாட்டு வண்டி யார் ஓட்ட போகிறது? இல்ல அதான் மாட்டு. ஐயோ சார், சைடு கேப்ல வாரிட்டால எல்லாம். அது உண்மைதான், ஒரு காலத்துல விவசாய குடும்பம் தானே எல்லாரும். ஆமா, மாட்டு வண்டி ஓட்டுறதுக்கு வாய்ப்பு யாருக்கு வேணும்? பாருங்க, சாரம் கேட்க தூக்கிட்டாப்ல ஹெவி டிரைவர். அப்படியா? ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை நம்ம வந்து பண்றோம் இந்த இடத்துல. வில்லேஜ் சஃபாரி டூர் அப்படின்னு சொல்றத இங்க இருந்து ஆரம்பிச்சு அங்க உள்ள போறோம். வாங்க போலாமா? சார் ஓகே, கிளம்பியாச்சு. ஃப்ரண்ட்ல வந்துட்டீங்க, மாட்டுக்கார வேலன் மாதிரி. அது உங்க சவுண்டு தெரியும், அதுக்கு அவர் வந்தா தான் சவுண்ட் எடுத்தாங்க. இல்ல அங்க இல்ல ஜஸ்ட் we'll go that place and yeah ரெண்டு பக்கம் காலை போட்டுக்கிடுங்க. ஏய், எம்ஜிஆர் மாட்டு வண்டி ஓட்டுறாரு. அருமையான மாட்டு வண்டி பயணம் தயாராகி விட்டது. கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இலங்கையில் ஒரு மாட்டு வண்டி பயணம் அருமையான இருக்கு. சார் எப்படி இருக்கு? வளரும் நினைவுகள் இல்ல. பண்ணையார் வருவார். பண்ணையாரு நாட்டாமெல்லாம் வில்லு வண்டி. ஆமா, பண்ணையாரும் அதுவும் ரெட்டை மாட்டு வண்டி. ரெட்டை மாட்டு வண்டி வச்சிருக்கவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்கன்னு சொல்லுவாங்க ஊர்ல. ஆமா, இருக்கு. பாதையிலே நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு. அது மாட்டு வண்டி தானே? மாட்டு வண்டி தான் அது. மாளிகை கட்டி மெட்ராஸ்ல மாட்டு வண்டி ஓட்டிருப்பாரு இப்ப எம்ஜிஆர். ஃபுல்லா காட்டுக்குள்ள போகுது, கிராமத்துக்குள்ள. காய்ஸ், மாட்டு வண்டி அகைன். சூப்பரா இருக்கு ஒரு மாட்டு வண்டி. இது வந்து எத்தனை வாட்டி ஏறி வந்தாலும் இது சலிக்காதுமா. ஒரு சின்ன குழந்தை வெளியே வந்துடும் மனசுக்குள்ள இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல கிராமத்துல வந்து மாட்டு வண்டியில ஏற விட மாட்டாங்க. இப்ப கார்ல ஏற விடாம மாதிரி அப்ப மாட்டு வண்டியில இறங்க. ஆமா, அப்பதான் எல்லாரும் ஏறிக்கலாம், எல்லாம் ஏறிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது அந்த மாதிரி ஒரு கனவை வந்து இது இப்ப நிறைவேற்றுறது. அது போவோம் அப்படியே கிராமத்துல. ஆமா, பெரிய ஸோ இப்போ வந்து புல்லக் ரைடு முடிஞ்சு போச்சு. இனிமே வந்து இன்ஜின் ரைடு. சரியா? வாங்க அப்படியே போங்க, போயிட்டே இருங்க பார்ப்போம். இது வந்து என்னது பார்த்துன்னா லேண்ட் மாஸ்டர் ரைடில் போகிறாங்க. ஒரு அற்புதமான அனுபவங்க. லேண்ட் மாஸ்டர் ரைடு இதுவும் சூப்பராக இருக்கா? அருமையான பயணங்கள் இருக்கு. அடுத்த லெவல். வெள்ளத்துக்கு அப்புறம் இன்னும் அட்வென்ச்சரா இருக்கு. நம்ம சூப்பரா இருக்குங்க. உண்மையில ஃபேமிலியா வந்தீங்கன்னா நல்லா ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த லேண்ட் மாஸ்டர்ல போறது. ஃபுல்லா வெள்ளம் ஓடி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஃபுல்லாவே வெள்ளம் ஓடி இருக்கு. நல்லா சொதன்னு இருக்கு. போனதுல வரும்போது இந்த மாதிரி இல்ல. அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே போறோம். குளிர்ச்சி எப்படி இருக்கு? ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கா? ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கா? கூலிங், நல்ல கூலிங். அப்படியா? இதுக்கு பக்கத்துல தான் ரூம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. யானை வந்துட்டு போயிருக்கதா?
பாதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ரொம்ப நாளா ஸ்ரீலங்கா டூர் போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்ககிட்ட வேலிடான ஒரு இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தால் போதுங்க. நம்ம காயல் டூர்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் மூலமாக இந்த ட்ரிப்பை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ட்ரிப்பில் ஒரு 4 nights 5 days ஒரு கம்ப்ளீட்டான ஸ்ரீலங்காவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வர்ற ஜனவரி மாதத்தில் 14ஆம் தேதி ஆரம்பித்து 14ல் ஒரு பேக்கேஜும் 22ல் ஒரு பேக்கேஜும் மார்ச் மாதமும் பிப்ரவரி மாதமும் நம்ம போட்டுட்டு இருக்க போகிறோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா கீழே தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் வீடியோவில் மட்டுமே பார்த்துட்டு இருக்க ஸ்ரீலங்காவை நம்ம காயல் அட்வென்ச்சர் டூர்ஸ் மூலமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட உங்கள் பிள்ளைகளோட ஸ்ரீலங்காவை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா காயல் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த பிள்ளை லேண்ட்மாஸ்டரும் முடித்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாச்சுன்னா ஒரு அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு சின்னதாக ட்ரெக் பண்ணி வந்து பார்த்தா அழகான ஒரு குளங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே அந்த பக்கம் சிகிரியா கோட்டை தெரியும். கோவப்படக்கூடாது, சொன்னா கேளுங்க, கோவப்படக்கூடாது. அழகான நதியினிலே ஓடும் ஓடம், அருமையாக இருக்க, சூப்பர், அட்டகாசமாக வெளியே ஃபாரினர்ஸ் போயிட்டு இருக்காங்க பாருங்க. இப்படியே போனால் இந்த இடத்துல வில்லேஜ் டூர், இதான் பக்காவான ஒரு வில்லேஜ் டூருங்க. ஏன்னா எந்த விதமான கமர்ஷியல் ஒரு விஷயங்களும் இல்லாமல் நம்மளை வந்து மாட்டு வண்டியில் கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் லேண்ட்மாஸ்டர் வண்டியில் மாற்றிட்டு இப்போ அப்படியே வந்து வில்லேஜில் நடக்க வைக்கிறாங்க. வச்சுட்டு இப்போ ஒரு குளத்தில் நமக்கு அப்படியே போட்டிங் போய் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஏற்கனவே வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். பட் இப்போ நம்ம டூர் மூலமாக கூப்பிட்டு வந்த மக்களும் அதே என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டு நல்லா பாடுவீங்க, பாருங்க அந்த பாட்டு. வசந்த கால நதியிலே நீயே கிடையாது எங்களுக்கு எந்த அவ்வளோ தூரத்தான் இருந்துச்சு. பொன்னாட்டி சிகிரியா மலை அழகா இருக்கு. இந்த மாதிரிலாம் எங்கன்னா பார்த்துக்கிறீங்களா மக்களே? மக்களே, தமிழ் மக்களே, இலங்கையில் இப்படி ஒரு வித்தியாசங்கள் என்று பார்க்கிறது தமிழ் மக்கள், கொடுக்கிறது சிங்கள மக்கள். கொடுக்கறதெல்லாம் சிங்கள மக்கள். எதிர்பார்க்கின்றோம். இப்போ பொன்னியின் செல்வன் படத்தில் வர்ற மாதிரியே இருக்குது. என்ன அக நக அக நக அக நக. இந்த பாருங்க, இதை நான் வந்து சிப்பாய் ஆகிட்டேன். சைடு தொப்பில எஸ்பி, சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ், சிங்கள அரசாங்கம். ஆமாம், சிப்பாய். அக்கா எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸு? சூப்பரா இருக்கு. எங்க இருக்கிறீங்க? நாங்க சிகிரியா கிட்ட இருக்கோம். வில்லேஜ் டூர்ல இருக்கோம். அதுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வில்லேஜ் டூர்ல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே இல்ல. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ரைட், செகண்ட் தலையில என்ன இருக்கு? இந்த ஒரு ஸ்பெஷல் கேப் என்ன? சூப்பர். கிடைக்காத கேப், கழுத்துல மாலை, தாமரை இலையில மாலை, தாமரை கேப் வேற லெவல்ல இருக்குல்ல. அவர் போ ஐயா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைவடைந்தது. அடுத்த பயணத்தை நோக்கி செல்கிறோம். மக்களே, பயணம் சாப்பாடு எங்களை வாழ்த்துங்கள். அடுத்த பயணம் என்ன? அடுத்த பயணம் எங்க? அடுத்த பயணம் சிகிரியா மலை. பின்னாடி தெரியுதுல, அந்த சிகிரியா மலைக்கு போறோம். அதுக்கு முன்னாடி அழகான சிங்கள சாப்பாடு சாப்பிட்டுருவோம். வாங்கல் வாங்கல். எல்லாரும் அதை காட்டி ஒரு அதை காட்டுங்க, ஒரு போஸ் கொடுங்க. இந்த பக்கம் பார்த்து. ஓ ரைட், அது போஸ பாருங்க சாருக்கு. அண்ணியன் அம்பி அப்பப்போ வந்துருவாரு. ரெமோ. ஓகே, சூப்பர். நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்தது தொடங்கிறோம். இது நல்லா என்ஜாய் பண்ணியாச்சுல?
வேறு லெவல். வாங்க போகலாம், எப்படியே போயிட்டுருக்கலாம். வில்லேஜ் டூர்ன்ட்டு ஒரு பேர் வச்சாங்க. வில்லேஜை ஃபுல்லாக சுற்றி காட்டியாச்சு. வாய்க்கால் தண்ணி இதெல்லாமே கொழும்புல அதாவது இலங்கையில் ஸ்ரீலங்காவில் வாய்க்கால் தண்ணி வாய்க்கு குளத்து வரப்பு, அதில் போட்டிங்கு அப்படி இப்படின்னு போய் ஒரு உழுவுற இடம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு சின்ன ட்ரெக்கிங் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே வீடுகளுக்கு அவங்க சிங்கள மக்களுடைய வீடுகளுக்கு போக போகிறோம். அதுவும் சிங்கள வனத்தில் வாழ்கிற நம்ம பழங்குடியினர்னு சொல்லுவாங்களா, அவங்களுடைய வீட்டுக்கு போய் அந்த மாதிரியான சாப்பாடுகளை சாப்பிட போகிறோம். இப்போது இதில் போட்டிருக்கல இந்த மாலை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு, ரொம்ப சூப்பராக வேறு இருக்குது. இப்போது இந்த பக்கத்தில் உள்ள வீட்டுக்கு நம்ம போக போகிறோம். வெல்கம் வெல்கம் பண்ணுறாங்க. எடுத்துகிட்டு போ, வீடியோ எடுத்துகிட்டு போ. வெல்கம் பண்ணுறாங்க பேர் ஒன்று. அடிங்க அடிச்சுட்டே இருக்க சொல்லுங்கள். அவங்க தாளம் தப்பி அடிக்காங்க, நீங்க தாளம் தப்பி அடிக்கிறீங்க. வாய்பவன் போங்க. வாய்பவன் இல்லை அப்படியே ஒரு ஹட்டு. இந்த ஹட்டில் உங்களுக்கு உண்டான சாப்பாடு எல்லாமே இங்கே ரெடியாக இருக்குதா இல்லை நம்ம செய்வாங்க, நம்மளை பார்க்க வச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இங்க பாத்தீங்கன்னா மக்களே எனக்கு இளைஞர்கள் லுங்கி தராங்க, லுங்கி கட்டி விடுறாங்க. நாங்க பழைய படகோட்டி ஆயிட்டோம். படகோட்டி வருது எப்படி கட்டுறாங்க பாருங்க. 3 முடிச்சு இல்லைங்க, 30 முடிச்சு போடுவாங்க போல இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுது. வா சூப்பர், அருமையான. இது அற்புதமான ஒரு விஷயம். போ இது சிங்கள முழுமையான சிங்கள முறைப்படி. இது நல்ல ஒரு முடிவு. 3 முடிச்சு அப்படி இப்படி திருக்கி முடிச்சு போடுறாங்க. அவ்வளோதான். அருமையா பாத்தீங்களா, கோபாசி ஆடுறாரு, கொள்கை பரப்பு சேர காட்டு பக்கம் கொள்கை பரப்பு சேர ஆடுறாரு. பாத்துக்க மக்களே, இவங்க வாக்கு போடணும். நீங்க தெரியும் தானே, உங்களுக்கு உரிக்க தெரியுமா? எத்தனை பேரை நான் உரிச்சிருக்கேன். தேங்காய் உரிக்க தெரியாது. நம்ம ஊர்ல பார்த்தா ஊசி மாதிரி இருக்கும். அத போட்டு இப்படி தூக்கணும். ஆமா அங்க இப்படி எடுக்கணும். அது ஈஸி. ஆனா இது ரிஸ்க், கஷ்டம் ஜாஸ்தி. ஆமா இது எப்படின்னா, எவனா திருட வந்தாச்சுன்னா பிடிச்சி ஒரு சப்புன்னு ஒரு இருக்குன்னா காலி ஆள் இங்கே உட்காந்துருவான், லாக் ஆயிடுவான். கல்லு குடிக்கிறார். ஸ்ரீலங்கா கல்லு. ஸ்ரீலங்கா கல் கிடைக்கும் சார். சார் நாளைக்கு திருவண்ணாமலை போனால் கல் கிடைக்கும். திருவண்ணாமலை கிடைக்கும். அவர் தான் குடிப்பார் கல், நான் குடிக்க மாட்டேன். சிங்களத்து மீன் பொரியுது சட்டியில். அடுப்பு பாருங்க, இங்கேயும் நெருப்பு. ஒரு கட்டையில் 3 அடுப்பு வருது பாருங்க. அங்கே ஒரு அடுப்பு, இங்கே ஒரு அடுப்பு, இங்கே ஒரு அடுப்பு, 3மே ஒரே இதில். இயற்கையான முறையில் சமைச்சு சாப்பிட்றோம். ஆமாம், இயற்கையான முறையில். இந்த மீன் இருக்குது பாருங்க, மீனை கழுவி வச்சிருக்கிறாங்க, மசாலா போடாமல். அந்த மாதிரி தேங்காய் கொடுங்க, தேங்காய் கொடுங்க. என்ன பொரிக்கறாங்க? மீன். மீனா? இங்க தண்ணி வேணுமா? இது பாருங்க, மீனில் எதுவுமே போடல பாருங்க. அதான் பார்க்குறேன். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவுறாங்க. இது தேங்காய் தான். இது வெறும் தேங்காய். அது என்னது? கோகனட் சாம்பார். அப்படியா? அதுதான் எலக்ட்ரிக். ஆமா.
வெங்காயம் கம்மி பாரு என்ன மாதிரி கம்மி அப்போ அது வெயிட்டா இருக்கு நினைக்கிறேன். கல்லு செம்ம வெயிட் நினைக்கிறேன். டக்குனு கொஞ்சம் மசிது போடுறேன். சாப்பாடு எல்லாம் ரெடி. ஆமா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. சாப்பாடு எல்லாம் ரெடி. சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லுங்க. சிகிரியா மக்களோட மீல்ஸ் ஆமா ட்ரை பண்ண போறோம். இன்னும் ஏதோ இப்பதான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. எங்களுக்கு ஸ்பெஷலா ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. எதை ஸ்டார்ட் பண்ண தெரியாம வச்சிருக்கோம். நிறைய ஐட்டம் இருக்குன்னு. ஆமா ஆமா டேஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறமா தான். ஆனா சம்பல் சூப்பரா இருந்தது, டேஸ்ட் பண்ணிட்டோம். சம்பல் மட்டும் என்ன நான் சொன்னேன்ல சம்பல் எங்கேயுமே நல்லா சூப்பரா இருக்கு. இருந்தது, டேஸ்ட் தேங்காய் இந்த சம்பல். ஒரு இந்த வெஜ் இது சொல்லுங்க சொல்லுங்க. சம்பல் இந்த அவரைக்காய் சம்பல் சூப்பரா இருந்தது. இத்தனைக்கும் இவங்க வந்து மிக்ஸி கிடையாது, மசாலா ஐட்டம் கிடையாது, எதுவுமே போடல. எதுவுமே இல்லாம எல்லாம் கையிலே செய்யறாங்க. அடுப்புலயும் வைக்கல, ஆ, லைனா பண்ணிருக்காங்க. அது டேஸ்ட் அவ்வளோ அப்படியே அமுதமா இருக்கு. இது ஒரு குழம்பு. அது என்ன ஒவ்வொரு பேர் சொல்லுங்களேன். ஆட்டு மீன். இது மீனும் இருக்கு, சம்பல், அதுக்கப்புறம் அப்பளம், அப்புறம் வெண்டைக்காய், இது ஒன்று, இது என்னதுக்கு தெரியலையே, பச்சடி பச்சடி மாதிரி. மாங்காய். இங்க மாங்காவும் யூஸ் பண்றாங்க ஸ்டாண்டர்ட். இது போல சைடு சித்திர இருக்கு. இது எனக்கு பருப்பு மாதிரி என்ன நல்லா இருக்கா டேஸ்ட்டு. இந்த மசாலாவே இல்லாமல் இவர் சிங்களாத்தோடைய கிராமத்து சமையல் முழுக்க முழுக்க மசாலா இல்லாமல் செஞ்சது எப்படி இருக்குன்னு பாருங்க. கிராமத்து கை இது சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் ரிவ்யூ சொல்கிறேன். அரிசியெல்லாம் வித்தியாசமா இருக்குதா? முதல்ல கொஞ்சம் போட்டு முதல்ல காயெல்லாம் வச்சுட்டு அரிசி வித்தியாசமாக இருக்குண்ணே. பெரிய அரிசி. ஆமாம் கேரளா ரைஸ் மாதிரி. கேரளா ரைஸ் கரெக்ட். டேஸ்ட்டாக இருக்கிறது நல்லா வச்சு சாப்பிடுங்க. வெண்டைக்காய் இது சார் அவரைக்காய். ஏய் சைடு டிஷ் பீட்ரூட் சுடு. இது பீட்ரூட், அவரைக்காய். இதுவும் எல்லாம் ரொம்ப வேக வைக்காம லைட்டா ஃப்ரை மாதிரி. அப்படியே ரோடு போ அனுப்போ அனுப்போ. இது வெண்டைக்காய் மாங்காய் வச்சுட்டல. எப்படி இருக்கு சாப்பிட்டாச்சா? சூப்பரா இருக்கு. ஆ ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அருமை. பீட்ரூட் என்ன எல்லாமே நல்லா இருக்கு. ஒவ்வொரு ஐட்டமும் தனித்தனியாகவே நல்ல வேற வேற டேஸ்ட். ஒவ்வொரு டேஸ்ட். சூப்பரா இருக்கு. மசாலா இல்லாம, காரம் இல்லாம, கேஸ் இல்லாம அதான் மெயின். சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணுங்க. ஆ சார் வெளுத்து கட்டுறாப்லையா? பீட்ரூட் மாங்காய். அவர் வெஜிடபிள் பிரியர். அருமை அருமை. பீட்ரூட் மாங்காய் வெண்டைக்காய். இவனோட ரிவ்யூ நீ சொல் எப்படி இருக்கு? இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஸ்விக்கி சொமேட்டோவில் சாப்பிட்டுட்டு பிடிக்கணும். நம்மளே பிடிக்கணும், இவங்களுக்கு பிடிக்கணும். எப்படி இருக்கு? ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொரு அங்க பாத்துட்டு இது சொல்லுது இல்லை காய்கறியை பற்றி சொல். சொல்ல வார்த்தைங்க காய்கறி சொல்ல வார்த்தைகள் இல்ல. சொல்லுங்க எல்லாம் எடுத்து கொடுங்க. இது எல்லாமே நம்ம தமிழ் சாப்பாடு கிடையாது, சிங்கள சாப்பாடு. அதான் பிரச்சனை, முக்கியமான விஷயம். அரிசி குத்தும் தங்கச்சி மாவலே வாயில குத்த போறாங்களா? வாயில வாயில உலக்கி எடுத்து குத்துவியா? போடுவார். என்ன பண்ண போறா? இது குத்துனதுவே சொல்லணும். குத்தும் போது ஒரு சவுண்ட் கொடுக்கணும். அது வந்த மாதிரி குத்துறணும். நல்லா சாப்பிட்டு அப்படியா? சும்மாவே கத்துவாரு. ஐயோ ஏன் கேப் கிடைக்கும் போதெல்லாம் வளர்க்குறீங்களா? அவரு இந்த பாக்ஸிங் பேக் இருக்குல்ல, அது அந்த பேக் வாங்கி வச்சு குத்து உழுதோ இல்லையோ சவுண்ட் வந்துடும். பஞ்சிங் பாக்ஸ். மக்களே இங்க பாருங்க, மாச கடைசியில மிஷின் கரண்ட் இல்ல, காசு இல்ல, அரைக்குதுன்னா வாங்க கத்துக்கோங்க. ஆமா வாங்கி வச்சுக்கோங்க. மாச கடைசியில உங்களுக்கு பயன்படும். உங்களுக்கு தொல்லை பண்ணாதீங்க. யாரையும் தொல்லை பண்ணாதீங்க. வாங்கவே மாவு அரைச்சுனானு புரியுதா? நீ கரெக்டா வச்சீங்கன்னா வீட்டுல செய்யுங்க. ஆமா அவர் மனுஷன் இருக்கிறது வீட்டுக்கு ஒரு நாள் தான். அவரை போட்டு பாடா படுத்தாதீங்க. இந்த சீரியல் பார்க்குற பெண்கள் உங்களுக்காக தான் சொல்றது. உங்களுக்காக சொல்றதுன்னு அங்கேயே பாக்குறீங்க. ஆமா
மேல வரணும். இல்ல இதெல்லாம் குத்திருந்தா உடம்பு குறைஞ்சிருக்குன்றீங்களா? உடம்பு கொஞ்சம் வலுவா இருக்கும். வலுவா இருக்கானே. இப்படியா ஃபினிஷிங் பாப்போம். எவ்வளவு வந்திருக்கு பாருங்க போதுல. ஐயா நெல்லு மாதிரியே தான் இருக்கு. நான் குத்துற மாதிரி நடிச்சோம். அப்படியா? இந்த கையை மொட்டை போட்டு பண்ணாலும் மரத்து பக்கமும் போகல. நீ பாரு. நெல்லெல்லாம் வெளியே விழுது. அவர் நெல்லு வெளியே போகுது, உமி உள்ள வருது. வா வா வா. ஒன்னும் சொல்லாது மரம். அப்படி மரம் ஒன்னும் சொல்லாது. திரும்பி ரிவர்ஸ் வரணும். ஐட்ட கீழே மேல கீழே போனா கீழே மேல வரணும். இறக்கும் போது மரத்தை கீழே தூக்கணும். அவங்க எப்படி அரிசியை தனி எடுக்க போறாங்கன்னு பாருங்க. அது இந்த விரல் வந்து கொஞ்சம் அப்படி அடிக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்படி பண்ணுவாங்க. இப்படி பண்ணி அப்படியே அரிசி எடுத்துருவாங்க. இடிக்கணும் ஒன்றும். இப்போ இது தனியாக அரிசி எடுத்துரும். இவ்வளோ அரிசி வச்சுக்கிறீங்க சரியா? இதில் ஒரு நெல்லை பொறுக்கி இப்படி ஒரு நெல்லை பொறுக்கி இதில் போட்டுக்கணும். திரியம் பண்ணால் திரியம் வரும். ஓகே ஃபைன். வாழ்க்கையில் நல்ல நினைவுகள் அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் நம்ம உருவாக்குற வாய்ப்புகள்ங்கிறது ஒரு அச்சாணி மாதிரிங்க. நம்ம வாழ்க்கைக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த இலங்கையில் சிங்களத்தவர்களுடைய கிராமத்துக்கு பயணம் செஞ்சு அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எப்படி சாப்பிட்றாங்க, என்னென்ன உணவுகள் சாப்பிட்றாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்த வரைக்கும் இந்த நினைவுகள் காலம் முழுக்க நம்ம நெஞ்சில் குடியிருக்கிற மாதிரியான வாய்ப்பு அமைஞ்சுது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது பார்த்தீங்கன்னா காயல் அட்வென்ச்சர் டூர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இதை நடத்திட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த காயல் ரைடர் அப்படிங்கிற ஜெகதீஷ் ஆகிய நான். ஸோ உங்கள் குடும்பத்தோடையோ உங்கள் நண்பர்களோடையோ தனிப்பட்ட விதமாகவோ இலங்கை முழுக்க நீங்கள் பயணம் செஞ்சு அற்புதமான நினைவுகளை நீங்கள் உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னைய காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அடுத்த நினைவுகளை சேமிக்க ஆரம்பிங்க. நிச்சயம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்துருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானு டிங் கிளிக் பண்ணுங்க. இந்த காணொலியுடைய இன்னும் நிறைய அனுபவங்களை நான் அடுத்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.